நீ போய் இப்படி பண்ணிட்டியேண்ணா, ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சுண்ணா. அட போனா வாய திறந்துறாங்கடா, வாய திறந்துறாங்கடா, வாய திறந்துறாத, வாய திறந்துறாத, நீ வாய திறந்துறாத, கொன்றுவேன். லோக்கினா, ஒரு வழியாக ட்ரெய்லரை இறக்கிட்டீங்க. இத்தனை நாளாக காத்துட்டு இருந்ததே தலைவரை பார்க்கத்தானா. ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்கு வாங்கன்னு இழுத்தடிச்சிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டோன்னே ஒரு வழியாக ட்ரெய்லர் கொடுத்துட்டீங்க. கான்செப்டுக்குள்ளேயே இந்த படத்துக்கு போகல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நிறைய இப்படின்னு ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா காமிச்சிட்டா கூட இவங்க டீகோடில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. லியோவில் என்னடானா ட்ரெய்லரில் ஃபுல் படத்தையுமே காட்டிட்டேன். இந்த லியோவில் வரும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி அப்போ சிங்கம் மாதிரி ஒரு சொல்ல வந்தான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இதுதான் ஐடியா. இதை வச்சு ஷார்ட்ஸ் எடுத்து இது பண்ணுறாரு, நம்ம ட்ரெய்லர் ஒன்று பண்ணலாம். இது எல்சியூவில் இருக்கா, எல்சியூவில் இல்லையா? ஒரு சைடு என்னன்னா இது டைம் ட்ராவல் படம்ன்றானுங்க, ஒரு சைடு என்னன்னா வாட்ச் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன்றாங்க. என்னன்னா படம், என்னன்னா நீ எடுத்து வச்சுருக்க? இந்த படத்தில் வர எல்லா ஆக்டருமே நமக்கு வந்து ஓப்பனாக காட்டிடுவார். இவங்க நடிக்கிறாங்க, இவங்க படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் கொண்டு வந்துடுவார். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ட்ரெய்லரில் உட்காந்து பக்காவாக எந்த சீனுமே வெளியே போகாத மாதிரி, இது வரைக்கும் எந்த சீனில் வெளியே போச்சோ அந்த சீன் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி பக்காவாக தானே நீ ரெடி பண்ணி அனுப்பியிருக்க. வெரி குட், I like you. ட்ரெய்லரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து சன் பிக்சர்னு சொல்லி ஓப்பன் பண்ணும் போதே கரெக்டாக ஒரு சுடுகாடு இல்லைனா இடுகாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீன்லேருந்து தான் நமக்கு வந்து ட்ரெய்லரே ஓப்பன் ஆகுது. அடுத்த சீனில் வந்து நம்ம சுபின் சார் வந்து கரெக்டாக கையில் வந்து நம்ம ரோலக்ஸ் வாட்ச் வச்சு டைம் என்னன்னு பார்க்குற மாதிரியும், பேக்ரவுண்டில் ஹார்பர் சீனில் கூலியில் வேலை பார்க்குறவங்க இல்லை அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாமே நடந்து போகிற மாதிரியும், ஹிட்டன் பிளேஸில் சம்திங் ஏதாவது இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி சுவிட்ச் இதெல்லாம் ஆன் பண்ணுற சீன் வருது. அது எனக்கு தெரிஞ்சு சத்யராஜோட கையாக தான் இருக்கும். நம்ம எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. டேங்கர்லேருந்து அப்படியே டோர் ஓப்பன் ஆகும்போது ஸ்ருதிஹாசனோட ஃபேஸ் ரிவீல் ஆகுது. நம்ம சுபின் சார் வந்து அவன் ரஜினி சார் ஆர் உபேந்திரா இந்த ரெண்டு பேர்த்தையும் எனக்கு தெரிஞ்சு தெரியிட்டு இருக்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே போத் சைடில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக வந்து ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஏதோ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. அப்புறம் ஹார்பர் பக்கத்துலேயே வந்து நிறைய பணம்லாம் இருக்கிற மாதிரி சீன் காட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ரஜினி சார் நடிச்சிருக்காரு, அடுத்து சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, ஸ்ருதிஹாசன் மேம் நடிச்சிருக்காங்க, நம்ம ஆமீர் கான் சார் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் உபேந்திரா சார் நடிச்சிருக்காரு, சுபின் சார் நடிச்சிருக்காரு. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெயின் 7 தலைங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் தலைவர் இன்னும் எத்தனை ஹிட்டனாக உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல. அதே சேம் டைம் கூலி வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இது வந்து எல்சியூவில் வராது. ஸோ இது வந்து செப்பரேட் நம்ம தலைவருக்காக நான் வந்து கொடுக்குற படம்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. வந்து கைதியில் இருந்த கேரக்டர் 2-3 கேரக்டர் உள்ளே வருது. பார்ப்போம். அது விட்டாலையா சூட்சமத்தை கண்டு விட்டாலே. சுபின் சாரோட போர்ஷன்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்பரில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோனிகா பாட்டும் ஹார்பரில் தான் எடுத்தாங்க. ஆனால் நாகார்ஜுனோட சாரோட போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹார்பர் சைடு எதுவுமே வராது. அவரோடது பார்த்திங்கன்னா பேக் அண்ட் வந்து இந்த மணல் அல்ற அந்த குவாரி சைடோ இல்லை நிலக்கரி எடுக்கிறதோ சைடு ஏதோ ஒன்று அடுத்த ஷர்ட் காட்டுறாங்க. அப்போது நாகார்ஜுன் சார் ஹெட்டாகவும் சுபின் சார் அதுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம். ஃபுல் ஹார்பர் கண்ட்ரோலோ அவர் கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் இவர் தனி தலையாக இருக்கலாம், அவர் தனி தலையாக இருக்கலாம். என்னங்கிறது படம் வந்தக்கப்புறம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்து ஒரு டெசர்ட்டில் நம்ம ஆமீர் கான் சார் வந்து கருப்பு பனினி கருப்பு டவுசரும் போட்டுட்டு நிற்கிற சீன் காட்டுறாங்க. அவர் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட் ரோலில் தான் நடிச்சிருப்பார். ஆனால் ஒரு மெயின் கேரக்டர் லைக் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டர் எப்படி வந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஆனால் ஒரு கேமியோ மாதிரி அதே மாதிரி தான் ஆமீர் கான் சாரும் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் சேரை கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் டைம் ட்ராவல் படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது சேர் பார்க்க டைம் ட்ராவல் மாதிரிலாம் தெரியல. இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சாஃப்ட்வேர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே, ஒருத்தரை கொல்றதுக்கோ இல்லை ஒருத்தரை சித்திரவதை பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சத்யராஜ் சார் தான் இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஜினி சார் இவரோட ஃப்ரெண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஆர் வில்லனாகவும் இருக்கலாம். சுபின் சார் வந்து ரஜினி சாரை தேடுற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. அவரோட போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹார்பரில் தான் வருது. ஒருவேளை தலைவர் ஹார்பர் கிங்காக இருப்பாரோ? ஒருவேளை இருக்குமோ?
இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அப்படியே ப்ரெசண்ட்லேருந்து அப்படியே ஒரு பாஸ்ட் சீன் காட்டுறாங்க. ரெண்டு சைடு கூலியில் இருக்க ஒர்க்கர்ஸும் கூலியாக வேலை செய்கிற ஒர்க்கர்ஸும் ஒரு சைடு போலீஸும் வந்து 2 பேருமே மோதுற சீன் ஒன்று வரும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கலாம். நம்ம அந்த சிக்கிட்டு சிக்கிட்டு பாட்டில் வந்த ஒரு மேன்ஷன் சீன் ரஜினி சார் வந்து அங்கே எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ஒருத்தர் வந்து குத்த வந்திருப்பார். நம்ம ரஜினி சார் தான் போய் காப்பாற்றிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அப்போ ரஜினி சார் அடிக்க வரல, ஸ்ருதிஹாசனை தான் குத்த வந்திருக்காங்க. மேபி ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆர் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் வந்து அவங்க எல்லாருமே நல்லவங்க, ஏதோ ஒரு நல்ல விதத்தை பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இந்த போதைப் பொருளுக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்காக எதிர்த்து அதுக்கு ரஜினி ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அடுத்த சீன்லேயே உபேந்திராவை காட்டுறாங்க. நடந்து அப்படியே ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு கர்ச்சீப்பில் நடந்து வர மாதிரி இருக்காப்புல. ட்ரெய்லர் பாதிக்கு வந்தக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டாரையே ட்ரெய்லரில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டும் போடுறாங்க. மேபி நாகார்ஜுன் சாரும் ஒன் ஆஃப் த டைமில் கூலியாக வேலை பார்த்துருக்கலாம் ரஜினி சார் கூட. ஸ்ருதிஹாசன் பாடி தள்ளிட்டு போகிறதுக்கு முன்னாடி சத்யராஜ் வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணுற மாதிரி சீன் வந்து 3-4 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் காட்டுறாங்க. ஆளுங்களை தூக்கிட்டு வந்து சத்யராஜ் அந்த எலக்ட்ரிக் சேரில் வச்சு அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஸ்ருதிஹாசன் மேம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ. ஒருவேளை இருக்குமோ என்ன ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ரஜினி சார் கூலியாக வேலை பார்த்துருக்காப்புல. அங்கே வந்து நம்ம சுபின் சார் வந்து அவரை தேடிட்டு இருக்காப்புல. அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் போல் அவரை தேடிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து ஸ்ருதிஹாசன் தூக்கிட்டு வந்து மிரட்டுறதுக்கு நம்ம ரஜினி சார் கூட வராரு போல். சத்யராஜ் சார் ரஜினி சாரை பார்த்து அந்த கேட்குற கேள்வி எனக்கு தெரிஞ்சு நம்ம இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சத்யராஜ் சார் ஏதோ ஒரு நல்லது பண்ணிகிட்ருக்காரு போல். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ரஜினி சார் கோஸ்ட் மோடில் இத்தனால இருந்தவர் இப்போ அதுலேருந்து வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். நீ கமல் ஃபேனுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கனா. ஒரு டைலாக் வச்ச பாரு. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அவன் அப்பாவை வேணா இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படியே லைஸாக கமல் சார் உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்ட ஸ்ருதிஹாசனை வச்சு. என்ன இது பேட்மேன் படத்தில் அந்த ஜோக்கர் கேரக்டர் வந்து பர்பிள் கலர் தான் கோட்டு போட்டிருக்கோம். சைக்கோ லெவல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த வில்லனிசம் தாண்டி சைக்கோ லெவல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். மேபி நாகார்ஜுன் சார் அந்த ட்ரெஸ் கோடில் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு சைக்கோவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லர்லே நிறைய இடத்துல இவர் வந்து வெறும் பாடியாகவே காட்டிட்டாரு. ஐயோ அரை சொல்றானே. ஸ்டார்டிங்கில் வந்து செத்து போனவங்க ஹார்பர் பக்கத்துலேயும் அமெரிக்கன் இறங்கும் போதும் அவங்க பக்கத்துலேயும் 2 பேர் இறந்து போன மாதிரியும் ஸ்டார்டிங் இது ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து ஒரு சுடுகாட்டை தான் காட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 3 பேர் வந்து சத்யராஜ் கூட நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. மேபி அவங்களாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். கூலின்னு சொல்லி டைட்டில் கார்டு போட்டுட்டு அதே அமெரிக்கன்ஸ் இருந்த டெசர்ட்டில் வந்து நம்ம ரஜினி சார் வந்து பீடி பிடிச்சிட்டு நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. அதே சேம் டைம் ஒரு சிஜி ஒன்று போட்டு ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வந்து தரமான சம்பவத்தை பார்க்க வெயிட் பண்ணலாம். பார்க்க ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்பரில் நடந்து வரும்போது சத்தம் கேட்டு 2 பேர்த்தையும் கலாச்சிருப்பாங்க. என்ன சத்தங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். Culipava House, ele incorpora a da Mouse.